Hey guys, hello everyone, welcome to Study Polity. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதில் வந்து emergence ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து emergence ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். நம்ம அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அந்த சாப்டர் பார்த்தப்பவே ஆர்டிகல் 368 பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆர்டிகல் 368 வந்து ரெண்டு ப்ரொவிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர், அதாவது கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஆர்டிகல் 368 தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ப்ரொவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கான பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஆர்டிகல் 368 மூலமாக தான் கிடைக்கிது. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட். கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் இருக்கிற எந்த பார்ட்டனாலும் பார்லிமெண்ட்டால் அமெண்ட் பண்ண முடியும், பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து பார்லிமெண்ட்டால் அமெண்ட் பண்ணவே முடியாதுன்றதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் வந்து இமர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷன் வந்து Jan 26, 1950 அப்போ தான் ஃபோர்ஸுக்கு வருது. அது ஃபோர்ஸுக்கு வந்து ஒரே இயரில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஆர்டிகல் 368 கீழே பார்லிமெண்ட்டால் அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதான்ற கொஸ்டின் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரைஸ் ஆகுது. ஏன் இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்டான ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து கர்டெயில் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த அமெண்ட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து சங்கரி பிரசாத் கேஸ் 1951. ஸோ இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 368 கீழே தான் வந்து பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கான பவர் வந்து கிடைக்கிது. அண்ட் இந்த பவர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் இன்க்ளூட் பண்ணுதுன்றது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 13 கீழே மென்ஷன் ஆகிருக்கிற லான்ற வேர்டு வந்து ஆர்டினரி லாஸ் மட்டுமே குறிக்கிறதே தவிர கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது கான்ஸ்டியூண்ட் லாஸை வந்து குறிக்கலை அப்படி சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தேர்ட் ப்ரொவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கர்டெயில் பண்ணலாம் ப்ளஸ் அமெண்டும் பண்ணலாம். அது வந்து ஆர்டிகல் 13 வந்து வயலேட் ஆகாதுன்றதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சங்கரி பிரசாத் கேஸ் 1951 வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் கோலக்நாத் கேஸ் 1967 சுப்ரீம் கோர்ட் வந்து ஏர்லியர் ஸ்டாண்டை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சங்கரி பிரசாத் கேஸில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி கோலக்நாத் கேஸ் 1967 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கிவன் ட்ரான்சிடென்டல் அண்ட் இம்யூட்டபிள். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது அண்ட் பார்லிமெண்ட்டால் அது கர்டெயிலும் சரி அமெண்டும் சரி ரெண்டுமே பண்ணவே முடியாதுன்றதை வந்து கோலக்நாத் கேஸ் 1967 சுப்ரீம் கோர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிகல் 13 கீழே மென்ஷன் ஆகிருக்கிற லான்ற வேர்டு வந்து ஆர்டினரி லாவை மட்டும் குறிக்கல, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் தான் சேர்ந்து குறிக்குதுன்றதை வந்து கோலக்நாத் கேஸ் 1967 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் ஆகிற மாதிரி எந்த லா வந்தாலும் அது ஆர்டிகல் 13 வந்து வயலேட் பண்ணுன்றதை வந்து கோலக்நாத் கேஸ் 1967 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு எதிராக பார்லிமெண்ட் வந்து 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971ன்ற அமெண்ட்மெண்ட்டை வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ரெண்டு ஆர்டிக்கல் வந்து அமெண்ட் பண்ணுது. என்னென்ன ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா, ஆர்டிகல் 13 அண்ட் ஆர்டிகல் 368. ஸோ இது வந்து என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு வந்து எல்லா பவருமே இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்டை அமெண்ட் பண்ணவும் சரி கர்டெயில் பண்ணவும் சரி. அண்ட் அது வந்து ஆர்டிகல் 13 மென்ஷன் ஆகிருக்கிற லான்ற வேர்டை வந்து வயலேட் பண்ணாதுன்றதை வந்து 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 மூலமாக பார்லிமெண்ட் வந்து எனாக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேசவானந்த பாரதி கேஸ் 1973 சுப்ரீம் கோர்ட் வந்து கோலக்நாத் கேஸ் 1967 வந்து ஓவர் ரூல் பண்ணிவிட்டு 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அப்பீல் பண்ணுறாங்க. அதாவது 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ணாங்களே அதை வந்து அப்பீல் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு வந்து எல்லா ரைட்டுமே இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அமெண்ட் பண்ணவும் சரி கர்டெயில் பண்ணவும் சரி, பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கான ரைட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு கிடையாதுன்றதை வந்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் இருக்கிற எந்த பார்ட்டுனாலும் வந்து பார்லிமெண்ட்டால் அமெண்ட் பண்ண முடியும், பட் பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற கான்செப்ட், அதாவது பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து பார்லிமெண்ட்டால் அமெண்ட் பண்ணவே முடியாதுன்றதை வந்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற கான்செப்டே வந்து இமர்ஜ் ஆகுது. ஸோ இதுக்கு எதிராக வந்து பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து எனாக்ட் பண்ணுறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஆர்டிகல் 368 வந்து அமெண்ட் பண்ணுது. இது என்ன டிக்ளேர் பண்ணுது வந்து,
பார்லிமெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூண்ட் பவருக்கு லிமிட்டேஷனே கிடையாது. அண்ட் நோ அமெண்ட்மெண்ட் கேன் பி கொஸ்டின் இன் எனி கோர்ட். அதாவது பார்லிமெண்ட் பண்ணுற எந்த அமெண்ட்மெண்ட்டுமே வந்து கோர்ட்டில் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படி சொல்லி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆர்டிகல் 368 வந்து அமெண்ட் பண்ணி டிக்ளேர் பண்ணுறாங்க. பட் மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ப்ரொவிஷனை வந்து இன்வேலிடேட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷன் வந்து ஜுடிஷியல் ரெவ்யூ வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கு. அண்ட் ஜுடிஷியல் ரெவ்யூ வந்து பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அடுத்து வாமன் ராவ் கேஸ் 1981 வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கேசவானந்த பாரதி கேஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வர கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாமே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படி சொல்லி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வாமன் ராவ் கேஸ் 1981 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ கான்ஸ்டியூஷனில் எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர், எதெல்லாம் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்டேயே வந்து கிளாரிட்டி இல்லை எதெல்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் வந்து இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் மூலமாக இது வரைக்கும் எதெல்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சூப்பர்மெசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷன் தான் வந்து சுப்ரீம் அப்படி சொல்லி இது வந்து ஒரு பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் வந்து சாவரன், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக்கன் நேச்சர், இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர், ஃபெட்ரல் கேரக்டர், யூனிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட், ஜுடிஷியல் ரெவ்யூ, freedom and dignity of the individual, parliamentary system, rule of law, independence of judiciary, limited power of the parliament to amend the constitution. அடுத்து powers of Supreme Court under Article 32, 136, 141, 142, free and fair elections and etc. ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் வந்து எது பேசிக் ஸ்ட்ரக்சர் எது பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படி சொல்லி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியராக வந்து டிஃபைன் பண்ணலை. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வரும்போது தான் வந்து இது பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லி வந்து எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டடி பாலிட்டி. தேங்க்யூ.